ஆயிஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ் இது வந்து லொக்கேஷன் சென்னை குளப்பாக்கத்தில் வந்து ஒரு 5 ஹவுசஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமருக்கு மட்டும் நம்ம வந்து அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வெல் வாட்டர் தான், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கலரில் தான் வருது. இன்னும் போக போக கொஞ்சம் கலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ வந்து அயன் தான் கன்ஃபார்மாக. ஸோ இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெல் வாட்டர் வந்து காமன். ஸோ அந்த வெல் வாட்டரில் வந்து இந்த 5 ஹவுசஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனித்தனி மோட்டர் கொடுத்துருக்காங்க, தனித்தனி டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டெரஸில் வந்து இருக்கிற போர்ஷன்றதுனால இவங்களோட மோட்டர்லேருந்து இவங்களோட டேங்குக்கு போகிற பெட்வீன்லேயும் நம்ம வந்து அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் ஆன்லைன்லேயே கொடுத்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அயன் கலர்லேயே வர்றதுனால நம்ம டைரக்ட் ஃபில்ட்ரேஷனே உங்களுக்கு 2 ஸ்டேஜில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பேக் வாஷிங் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வாட்டரோட கலர் எவ்வளோ ஸ்லட்ஜ் இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இது வந்து பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங் மேனுவலாக மெயின்டைன் பண்ணும்போது அதுலேருந்து வர்ற ஸ்லட்ஜ் வாட்டர் தான் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம பேக் வாஷ் பண்ணும்போது இந்த கலர் திக்னஸாக இந்த கலரில் தான் வரும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து கலர் வந்து திக்னஸ் வந்து கம்மியாகும், வாட்டர் வந்து கிளியர் ஆகும். கிளியர் ஆன பிறகு தான் நம்ம வந்து ரின்ஸுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இந்த நம்ம வால்வு இந்த மேனுவலாக ரொட்டேட் பண்ணி பம்பை ஆன் பண்ணி பண்ணும்போது வந்து மோட்டர் வந்து ஆன் கண்டிஷன்லேயும் நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஃபில்டர் ஆப்ஷன், பேக் வாஷ் அண்ட் ரின்ஸ் இந்த 3 ஆப்ஷனில் தான் இந்த மேனுவல் ஆக்டிவேட்டட் கார்பனாக இருக்கட்டும், சாண்ட் ஃபில்டராக இருக்கட்டும், அயன் ரிமூவலாக இருக்கட்டும், இல்லைனா MGF மல்டிகிரேட் ஃபில்ட்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகும். இது இல்லாமல் பைபாஸ் சில வால்வில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தா அந்த திக்கான ஒரு பேக் வாஷ் வாட்டருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வாட்டருக்கும் அதோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேக் வாஷ் பண்ணும்போது நல்ல திக்காக வரும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக அந்த திக்னஸ் ஆஃப் கலர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து வாட்டரோட கலர் இதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? அது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லா கிளியர் ஆகணும். அப்போ தான் வந்து பேக் வாஷ் வந்து கம்ப்ளீட்டாக ஆகுதுன்றது நம்மளுக்கு இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து திக்கான ஒரு கலர்லேருந்து ஸ்லைட்லி அப்படியே வந்து கலர் டர்ன் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா கிளியர் ஆகணும். கிளியர் ஆனால் தான் அது வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ இங்கே ஃபில்டர் ஆகிற வாட்டராக இந்த மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷனுக்கு அடுத்து ஒரு மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் ட்ராப் ஃபில்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் ஆகி இவங்களோட டேங்க்கில் வந்து போயிடுது. ஸோ வந்து ரின்சிங் ஆப்ஷனில் வாட்டர் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து ஃபில்டர் ஆகி வர்ற ப்ரொடக்ஷன் வாட்டர் இது. ஸோ இந்த வாட்டர் தான் இவங்களோட டேங்குக்கு போகுது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே பார்க்கலாம். இது வந்து மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன். இது வந்து இதே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா இந்த பேக் வாஷிங் ரின்சிங் ப்ராசஸை அதுவே ஒரு பர்டிகுலர் லிட்டர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கும். இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.